வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம சிவாய. அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கத்திரி வெயில் நாளைக்கு, அதாவது மே 4ஆம் தேதியில ஆரம்பிச்சு மே 28ஆம் தேதி வரைக்கும் 25 நாட்கள் இருக்க போகுது. இந்த கத்திரி வெயில நம்ம எப்படி தாங்கிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பன் சிவபெருமான வணங்கிதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே வெயில் தமிழ்நாடு முழுக்க 110 டிகிரி வரைக்கும் 11 மாவட்டங்கள்ல வெயில் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரி வெயில்ல நம்ம தெய்வ வழிபாடுகள் என்ன செய்யலாம், பரிகாரங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஸ்வேதசி என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுடைய வேண்டுகோளுக்கிணங்க துர்வாச முனிவர் ஹோமம் செய்தார். ஹோமம், யாகம், யங்கம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நெய்யை விட்டு 100 ஆண்டு காலம் அந்த ஹோமத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்ப என்ன பண்ணுவாங்க? நெய்யை விட்டு அக்னி பகவானுக்கு தானே எல்லா விதமான பொருட்களையும் சமர்ப்பிப்பாங்க. அப்படித்தான் அக்னி பகவானுக்கு 100 ஆண்டு காலம் நெய்யை விட்டு இவங்க எல்லாமே சமர்ப்பிச்சதுனால அவருக்கு ரொம்ப உடல் நலம் கெட்டு போச்சு. அவரால் எதுவுமே இயங்க முடியாத அளவு ஆயிடுச்சு அவருக்கு. உடனே என்ன பண்ணாரு, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது, யமுனை ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய அந்த காண்டவ வனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மூலிகைகளாலதான் இவருக்கு உடல் நலம் குணமாகும். யாருக்கு? அக்னி பகவானுக்கு உடல் நலம் குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே யமுனை ஆற்றங்கரைக்கு போயிட்டு இவர் அக்னி பகவான் அங்க இருக்க மூலிகைகளை சாப்பிட்டு நம்மளை குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு போனாருன்னா அந்த இடத்துல இந்திரன் என்ன பண்ணா, இவரை அக்னி பகவான் அந்த மூலிகைகளை எடுத்து சாப்பிடாம இருக்கிறபடியே வருண பகவானை விட்டு அக்னி பகவானை அணைச்சுக்கிட்டே இருந்தான். அவனுடைய வருண பகவானுடைய அந்த செய்கையினால அக்னி பகவான் அந்த மூலிகையை எடுத்து சாப்பிட முடியாம போயிடுச்சு. இந்திரன் தடுத்துக்கிட்டே இருக்கான் வருண பகவானை விட்டு. அதனால அந்த காண்டவ வனத்துல இருக்கிற மூலிகைகளை அக்னி பகவானால சாப்பிட முடியல. ஏன் அப்படி தடுத்தாங்க அப்படின்னா, மூலிகை வனம் இல்லையா, அது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனா அக்னி பகவான் போய் அதை சாப்பிட்டாருன்னா எல்லாமே எரிஞ்சு போய் ஒரு மூலிகை கூட இருக்காது இல்லையா? மூலிகை வனமே சுத்தமா எரிஞ்சு போயிடும். அப்புறம் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்திரன் அந்த வேலையை செய்தான். அப்படி இருக்கும்போது அக்னியால தன்னுடைய உடல் நலத்தை பாதிப்பை பொறுத்துக்க முடியாம என்ன பண்ணினா, நம்ம மகாவிஷ்ணு கிட்ட, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டினா, நான் என்ன பண்ணட்டும், என்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கு, ஆனா இந்த மூலிகையில சாப்பிட்றதுக்கு இந்திரன் விட மாட்டேங்கிறான், நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டினா. அக்னி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டின உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, அர்ஜுனன் மூலியமா அந்த மூலிகைகளை அக்னிக்கு கிடைக்கிற மாதிரி செய்தாரு. அதற்கப்புறம் அந்த மூலிகைகளை அக்னி பகவான் சாப்பிட்டு தன்னுடைய உடல் நலத்தை சரிப்படுத்திக்கிட்டாரு, நன்னாயிட்டாரு அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. அந்த அவஸ்தப்பட்டார் இல்லையா, 21 நாட்கள் அவரு ரொம்ப அவஸ்தப்பட்டாங்களாம். அந்த 21 நாட்கள் தான் கத்திரி வெயில்னு சொல்லக்கூடிய அந்த அதிகமான வெயில் இருக்கக்கூடிய காலம் அக்னி பகவான் அந்த கஷ்டப்பட்ட காலங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதையும் சொல்லுது. இப்படி சொல்லக்கூடிய இந்த அக்னி பகவான் தான் சூரிய பகவானா நம்மள சுட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சூரிய பகவான் நவகிரகங்களுக்கே தலைவர் இல்லையா? அவர் இல்லாமல் இந்த உலகம் இருக்க முடியுமா? சில காலங்கள் அவருடைய இந்த கோபத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டியிருக்கு. அதற்காக தான் என் அப்பன் சிவபெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளும் செய்தோம்னா சூரிய பகவான் குளிர்ந்து
நமக்கு இந்த அக்னியிலேயே மழையை கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அக்னி கத்திரி வெயில் போயிருச்சு, மழை வந்து அணைச்சிருச்சு எல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அக்னியும் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் இப்ப ஒரு சில மாவட்டங்கள்ல நல்ல மழையும் அக்னிக்கு முன்னாடியே பெய்ஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா தானே? நேற்றுக்கு கூட திருச்சியை சுத்தியும் திருச்சியிலையும் கூட நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்னி நட்சத்திர காலத்துல என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, புதுசா வீடு கட்டினதுல கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. அப்புறம் வீடு கட்டுறதுக்காக இந்த கடைக்கால் தோண்டுவாங்க இல்லையா, அது பண்ணக்கூடாது. அதே போல மூளை வாயில் வைக்கிறதுக்காக அந்த வாயிலுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதற்கப்புறம் செடி கொடிகள் நடக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதே சமயம் ஏற்கனவே திருமணத்திற்காக பேசி முடிக்கப்பட்டது இந்த வளர்பிறை முகூர்த்தத்துல இருந்தா அதை செய்யலாம், திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வளைகாப்பு சீமந்தம் நடத்துறதா இருந்தா மாதங்கள் நெருங்கி விட்டது, இப்பதான் வளைகாப்பு சீமந்தம் பண்ணணும்னாலும் வளைகாப்பு சீமந்தம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு குடி போகலாம். ஏன்னா வாடகை வீடு இருந்தா அடுத்த முறை திரும்பவும் ஒரு வாடகை வீட்டுக்கோ இல்ல சொந்த வீட்டுக்கோ தான் போக போறோம் இல்லையா, அங்கேயே நிரந்தரமா இருக்க போறது இல்லை. அப்படிங்கிறதுனால வாடகை வீட்டுக்கு போகலாம். சில விஷயங்கள் இந்த மாதிரி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களை கேட்டுதான் நம்ம எதா இருந்தாலும் செய்யணும். அதே போல பாருங்க, கிணறு தோண்டுதல் இதெல்லாமே அதுதான் பூமி சம்பந்தப்பட்ட எதையுமே இந்த காலங்கள்ல இந்த கத்திரி வெயில் காலத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை காலம்லாம் முடிஞ்சு சித்திரை மாசம் பங்குனி மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சிருது. பங்குனி, சித்திரை, வைகாசி எல்லாமே நம்ம தெய்வங்களுக்கான காலம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா அறுவடை காலம் எல்லாம் முடிஞ்சிரும். அதற்கப்புறம் ஒரே திருவிழா தான் போங்க. எல்லா ஊர்களிலுமே தேரு, திருவிழா, பூச்சொரிதல், அபிஷேகம், ஆராதனைன்னு ரொம்ப சந்தோஷமா மக்களும் இருக்காங்க, தெய்வங்களும் மிக சந்தோஷமா அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிதான் அறுவடை முடிஞ்சு அந்த வயல்கள் எல்லாம் காஞ்சு போய் அப்படியே வெடிச்சு வெடிச்சு இருக்கும் பாருங்க. வயல் பகுதியில பார்த்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். பூமியெல்லாம் வெடிச்சு வெடிச்சு இருக்கும். அப்ப வெடிச்சு இருக்கும் போது பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது எல்லாம் வெளியில வந்துடும். நல்ல வெடிப்பா இருக்கும்போது அந்த வெப்பங்கள் எல்லாமே ஒவ்வொரு வெடிப்பிலிருந்தும் பூமியின் வெப்பம் வெளியில வந்து பூமி குளிர்ச்சி ஆகும். அதற்கப்புறம் பாருங்க, வைகாசி மாதத்து கடைசியில என்ன ஆகும், இந்த காத்து அடிக்க அடிக்க அந்த வெடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இலை, தலைகள், குப்பைகள், இந்த மாதிரி இருக்க குப்பைனா அந்த காட்டுல இருக்க வயல்கள் இருக்கக்கூடிய அந்த இலை தலையெல்லாம் காத்துல அடிச்சு போயிட்டு அந்த 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 வெடிப்புகள் இருக்கு இல்லையா, ஓட்டையா இருக்கும் இல்லையா, அந்த வெடிப்புக்குள்ள போய் அப்படியே அமுங்கிரும். அதற்கப்புறம் மழை பெய்யும் போது பூமி குளிரும் போது அந்த வெடிப்புகள் எல்லாம் அப்படியே மூடிக்கும். அது இயற்கை உரமா பாருங்களேன், இயற்கையாவே என்னென்னலாம் நடக்குதுன்னு. இந்த இலை தலைகள் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ள போயிட்டு இயற்கையான ஒரு உரமா ஆயிரும் நம்ம பூமிக்கு. விளையிற பூமிக்கு நல்ல இயற்கையான உரங்கள் கிடைக்கும். இதற்கு எல்லாமே இயற்கையே சமமா மனிதர்களாகி நம்ம தான் சரியா வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலத்துலதான் இது எல்லாமே நடக்கும். இதற்கு பெயர் தான், இந்த பூமியில் வெடிப்பு விழக்கூடிய இந்த இதுக்கு பேரு தான் கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்ப ஓட்டத்துலதான் அந்த இலை தலைகள் இருக்கிறது எல்லாம் இயற்கையான தலைகள் எல்லாம் உள்ள விழுந்து அது வந்து வைகாசி மாத கடைசியில காற்றடி காலத்துல வந்து மூடிக்கிட்டு குளிர்ச்சி அடைஞ்ச உடனே பூமியும் மூடிக்கிறதுனால இயற்கையாவே உரங்கள் கிடைக்கும். நம்ம பூமிக்கு வளமா இருப்போம், நல்ல உணவை சாப்பிட முடியும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குதான் கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு பேரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலங்கள்ல என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு சொன்னா, கோவில்களுக்கு வேண்டிட்டு இருந்த இந்த முடி காணிக்கை இருக்கு இல்லையா, மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முடி காணிக்கைய செய்யலாம். இஷ்ட தெய்வங்களா இருக்கட்டும், குல தெய்வங்களுக்காக இருக்கட்டும், நம்ம இந்த நாட்கள்ல போய் அபிஷேக ஆராதனைகள் செய்து தெய்வங்களை குளிர்ச்சி ஊட்டலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என் அப்பன் சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் சிவபெருமானுக்கு இது அவருக்கு நேரா ஒரே பாத்திரம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
அந்த பாத்திரத்தை தாரா பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாத்திரத்துல பன்னீர் விடுவாங்க. அந்த பன்னீர் விட்டு அது பாருங்களேன், சொட்டு சொட்டு சொட்டா நம்ம சிவபெருமான் மீது விழுந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த சித்திரை மாத காலத்திலையும் அப்புறம் இந்த கத்திரிவியல் காலத்திலையும் தான் செய்வாங்க. ஏன்னா என்னப்பன் சிவபெருமான் குளிர்ந்தா இந்த உலகமே குளிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரொம்ப குளிர்ச்சியா சந்தோஷமா சிவபெருமான் இருக்கும்போது மக்கள் அனைவருக்கும் அந்த குளிர்ச்சி வரும். எல்லோரும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாத்திரத்துல பன்னீர் விட்டு ஒவ்வொரு சொட்டு சொட்டு சொட்டா சிவலிங்கத்தின் மேல விழற மாதிரி வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல என்ன பரிகாரம், அக்னி நட்சத்திர தோஷம்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா, என்னப்பன் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேக ஆராதனைகளுக்கு நம்ம என்னென்ன செஞ்சு கொடுக்குறோமோ அது எல்லாமே பரிகாரம் தான். தனிப்பட்ட முறையில வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அதே போல இந்த பாத்திரம் சொன்னேன் இல்லையா, அதற்கு பன்னீர் வாங்கி கொடுக்கறது இந்த காலத்துல, இந்த நேரத்துல, கத்திரிவியல் நேரத்துல, அக்னி நட்சத்திரத்துல பன்னீர் வாங்கி கொடுத்தோம்னா சொட்டு சொட்டு சொட்டா ஒரு தலையில வாசனையோட விழும்போது நமக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதுவே ஒரு பரிகாரமா அமையும். இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே தேவையில்லை. என்னப்பன் சிவபெருமான குளிர 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 அபிஷேகம் செய்து கொண்டிருந்தால் அதுவே போறோம். அக்னி நட்சத்திரத்துல வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் தொல்லைகளும் விட்டு போயிடும். நம்மளுடைய குல தெய்வங்களுக்கு, நம்முடைய இஷ்ட தெய்வங்களுக்கு, சிவபெருமானுடைய கோவில் பக்கத்துல இருந்த அந்த கோவிலுக்கு, இவர்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சது செய்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு தோஷ பரிகாரமே, அவ்வளவுதான். அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பன்னீர் ஏற்கனவே தானம் சொல்லிட்டோம், பானகம், இளநீர், நீர்மோறு, இது மாதிரி இருக்கிறத சில பேருக்கு நம்மளால முடிஞ்சதை சில பேருக்காவது தானம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பெரிய தோஷ பரிகாரம் இந்த காலத்துல அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணீர் பந்தல் வைக்கணும், அதே போல நீர்மோர் பானகம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தோஷ பரிகாரமாகவும் இருக்கும். ஒரு உயிருக்கு தாகத்துல அந்த டயத்துல நம்ம கொடுக்குற அந்த நேரத்து உதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாகவும் இருக்கும். அதனால இது மாதிரி செய்து இந்த அக்னி நட்சத்திரத்தை நம்ம வணங்குறதா இருக்கட்டும், அனுபவிப்போம் அப்படின்னா நல்லதும் அனுபவிப்போம். இது மாதிரி அக்னி நட்சத்திரத்துல வரக்கூடிய நல்லதுவைகளையும் நம்ம அனுபவிப்போம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.